வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும். அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 7 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. தற்பொழுது அந்தமான் வடக்கு பகுதி மியான்மரை ஒட்டிய வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவாகி கொண்டிருக்கு. படிப்படியாக அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சியாக நீடித்து காற்றை அதிகப்படுத்த இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில், அதாவது இலங்கையோட வடக்கு பகுதியில் வலுவான காற்று பயணிக்குது. குமரி முனையை தொட்டு தலைமன்னார் தொட்டு யாழ்ப்பாணம் தொட்டு வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்குது. இது புத்தளம் ஏறி திரிகோணமலை இறங்கி புத்தளம் திரிகோணமலை இடைப்பட்ட இலங்கையோட வடக்கு பகுதி தரைப்பகுதிகளிலையும் வலுவான காற்று பயணிக்குது. இது மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கிறது. குமரி முனையிலையும் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மாலையில் இந்த காற்றோட வேகம் கூட்டி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். மாலையில் இது குமரி முனைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் பாக்ஜல சிந்தி பகுதியிலையும், அதாவது மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதியில் இன்றைக்கு மாலை இரவு எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் காற்று, எடை மிகுந்த படகுக்கு ஓரளவிற்கு லேசான அச்சுறுத்தல் காற்று இருக்கும். அதனால் கண்டிப்பாக எடை குறைந்த படகு மீன்பிடித்தல் இன்றைக்கு வேண்டாம், இன்றிலிருந்து வேண்டாம். ஆனால் 8ஆம் தேதி நாளையிலிருந்து இந்த காற்றோட வேகம் மேலும் கூடும். ஆனால் நாளைக்கும் எடை குறைந்த படகு தான் அச்சுறுத்தல். ஆனால் கூடுதல் அச்சுறுத்தல் எடை மிகுந்த விசைப்படகுகளுக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லைன்னா கூட சவால் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் சவால் இருக்கும். ஆனால் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அடுத்தபடியாக 9ஆம் தேதி வலுவான காற்றாக இருக்கும். மன்னார் வளைகுடாவில் 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கும் மாலை இரவில். அதாவது தூத்துக்குடி கடலோரம், திருநெல்வேலி மாவட்ட கடலோரம், கன்னியாகுமரி முனை, தமிழ்நாட்டின் குமரி முனையிலிருந்து கொழும்புக்கு இடைப்பட்ட பகுதி, குமரி முனையிலிருந்து புத்தளம் இடைப்பட்ட பகுதி, ராமேஸ்வரம் தலைமன்னார் இடைப்பட்ட பகுதி, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் யாழ்ப்பாணம் கோடியக்கரை முனை இடைப்பட்ட பகுதியிலையும் வலுவான காற்று இருக்கும். இந்த காற்று கண்டிப்பாக விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தல், எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தல். ஆக 9ஆம் தேதியிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம். 9ஆம் தேதியிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம். ரைட். 10ஆம் தேதி எப்படி இருக்கும்? 10ஆம் தேதி ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி காற்று சுழற்சி வந்து அமைய போகிறது. விசாகப்பட்டினத்துக்கும் புவனேஸ்வருக்கும் புவனேஸ்வருக்கும் இடைப்பட்ட பகுதியில், அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவில் காற்று சுழற்சி அமைந்து காற்றை 10ஆம் தேதியிலிருந்து மேலும் தீவிரப்படுத்த போகுது. பெரும்பாலும் இந்த காற்று மாலை இரவில் தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும். வாழை முன்னிரவில் கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவில் இறங்க வேண்டாம். மன்னார் வளைகுடாவில் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெரிய விசைப்படகுகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. எடை குறைந்த படகு வேண்டாம். தொடர்ந்து விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்று, தடை விதிக்கும் காற்று 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12 என்று தொடர்ந்து வலுப்பெறும் காற்றாக இருக்கும். இதில் 11, 12, 13, 14 பாக்ஜல சிந்திலையும் இருக்கும். கோடியக்கரை முனையிலையும் வலுவான காற்று இருக்கும். இலங்கையில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கடுங்காற்று இருக்குது. புத்தளத்திற்கு வடக்கே தலைமன்னார், யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வலுவான காற்று, அச்சுறுத்தல் காற்று இருக்கும். 11, 12, 13, 14 எல்லாம் தொடர்ந்து இந்த காற்று 14, 15 மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும். 14, 15 பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 55, 60 கிலோமீட்டர் வேகத்தில் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். ஒட்டு மொத்தம் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி தாங்க அச்சுறுத்தும் காற்று. தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கும் அச்சுறுத்தல் காற்று ஆகிடும். அப்புறம் 13ஆம் தேதியிலிருந்து அரபிக்கடலுக்கும் அச்சுறுத்தல் காற்று, முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்று 12, 13, 14, 15 முக்கடலுக்கும் அச்சுறுத்தல் காற்று, முக்கடலுக்கும் தடை விதிக்கும் காற்று. மீன்பிடிக்க லட்சத்தீவு பகுதி முதல் மாலத்தீவு பகுதி வரை, குமரிக்கு முனை,
குமரி கடல், மன்னார் வளைகுடா, பாக்ஜல சந்தி, இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி, தென்மேற்கு வங்கக்கடற்பகுதி, வடகடலோர பகுதி எங்கேயுமே வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். அது தொடர்ந்து வரக்கூடிய 17ஆம் தேதி வரை இந்த இருக்கும். 17 என்ன 19 வரை இருக்கும். 20, 21 கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மாலை இரவில் அவ்வப்பொழுது அச்சுறுத்தல் காற்று கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே தயவு செய்து இன்னைக்கு நாளைக்கும் தவிர பிற நாட்களில் விசைப்படகு கூட இறங்க வேண்டாம். இன்றைக்கும் நாளைக்கும் எடை குறைந்த படகுக்கு மாலை இரவில் சவால் இருக்குது. மதியம் வரைக்கும் கடலோரத்தை ஒட்டிய பகுதியில் மீன்பிடிக்கலாம். மாலையில் வேண்டாம். இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் விசைப்படகு மீன்பிடிக்கலாம். நாளையிலிருந்து இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் கடும் காற்று கடலில் இருக்கும். இதில் 11லிருந்து 25 வரை கடும் காற்று கண்டிப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் மீன்பிடித்தலுக்கு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட கடல் தொழிலுக்கு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அச்சுறுத்தல் காற்று 10ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரித்து 14, 15, 16, 17, 21ஆம் தேதி வரைக்கும் கடுங்காற்று இருக்கும். மன்னார் வளைகுடா, பாக்ஜல சந்தி, ஒட்டுமொத்த முக்கடலிலுமே. அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மாலை இரவு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு தான் இருக்குது. இலங்கையில் நேற்றைக்கும் இலங்கைக்கு மழைப்பொழிவு தான். ஆனால் பெரிய மழை இல்லை, ஒரு சாரல் மழை, லேசான மழையாக இருக்குது. நேற்றைக்கும் நல்ல மழை இலங்கையோட தென்மேற்கு பகுதியில், நாளைக்கும் அதுமாரி இருக்குது. ஆனால் இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஒரே நாள் ஒரு பரவலான மழை பொழிவுன்னா அது வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து அமைய இருக்கிறது. 10 விட 11 பரவலாகும், 11 விட 12 பரவலாகும். தொடர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு 11, 12 தேதிகளில் கிடைக்கும். 11, 12 தேதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். 13, 14 என்று மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டும். 16ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு உண்டு. இதில் இலங்கையோட தெற்கு தென் மேற்கு பகுதியில் கனமழை காத்திருக்கு. பாக்கியெல்லாம் சூறல் மழை, சாரல் மழை, நனைக்கும் மழைன்னு இருக்கும். ஆனால் இலங்கையோட தெற்கு தென்மேற்கு பகுதியில் ஒரு கனமழையை காத்திருக்கு. வரக்கூடிய 15, 16, 17 தேதியெல்லாம் 13லிருந்து 17 தேதி வரைக்கும். இப்படி மாத இறுதி வரைக்கும் இலங்கைக்கு மழை இருந்துட்டு தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக. அடுத்தபடியே தென்மேற்கு பருவமழை இடைவெளி கொடுத்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாக காத்திருக்கு. மாத இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்குது. ஆகவே நிகழ்வுகள் ஜூலையிலையும் வலுவான நிகழ்வு இருக்குது. சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை என்பதில் மாற்றமில்லை. மழை நீரை சேகரிப்போம், வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருப்போம், கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம், இணைந்தே இருப்போம். நம்முடைய வானிலை அறிக்கை பிற இலங்கை மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெற்று லாபம் அடையட்டும். நன்றி.